என்ன சொல்றதோடையது அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒன்று முதல் ஆசீர்வாதம் வாங்கினது பெரியார்கிட்ட. அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதறினார். அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அவர் சாவர வரைக்கும் முதலமைச்சர் வந்தார். அப்போ எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆளாக வந்தார். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார், அது மாதிரி காமராஜர், அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது. இவங்க 2 பேரும் இதுதான் உண்மை. அதேமாரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நீ முதல்வர் அரசியலில் 1000 பேர் இருந்தால் கூட அவர் ஒரு தனியாக கட்சி போனால் கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரஜினி, கமல், விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தெரியும். அதையும் மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொல்லி விஜயகாந்த் வந்தார். அதை மீறி இன்னைக்கு செத்துருக்காருங்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேல உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் பொறுத்தவரை செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தால் கூட இவன் போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 நட வராதுங்க. இன்னைக்கு அவருக்கு வேறு வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டுட்டு 2 நட வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் சென்னையில் இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால உன்ட்ட விஐபி தர்ஷன் நான் போன 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் இன்னைக்கு வடிவேல் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடி அடிச்சு கூட்டு போ. யார் உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி விவேக் இறந்து வரல. அப்ப யார் சாவு வரல? வடிவேல் சார் வந்து எல்லாரும் நம்ம தான் உருவாக்கணும்ல காமெடியனா. யார் சாவு வடிவேல் வரல? விவேக் அது இல்லை சொல்றேன் கேட. இதனால அண்ணன் சொல்லும் போல சேர் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம். இருந்தாலும் சார் இப்போ விஜயகாந்துங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக விஜயகாந்த் அந்த வார்த்தை நாங்கள் சொல்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.